மிஸ்டர் லேடி வியூவர்ஸ் அனைவருக்கும் சித்தர்களின் பெயரால் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழ்கிற தமிழ் அறிவாளிகளே, சித்தர்கள் பல்வேறு நோய்களுக்கு நிரந்தரமாக விடுதலை தருகிற உயர்ந்த மூலிகை மருந்துகளை தந்தார்கள். அந்த மூலிகைகள் மருந்துகளின் சிறப்பு என்ன என்றால், பக்க விளைவுகள் எதிர் விளைவுகள் என்பது இல்லாதவைகள். அது மட்டுமன்றி எந்த பணியை செய்ய வேண்டும் என்று அதை உருவாக்கி இருக்கிறார்களோ அந்த பணியை நிறைவாக செய்கிற ஆற்றல் பெற்றவைகள். அப்படிப்பட்ட மூலிகைகளிலே நீரிழிவுக்கு என்று சித்தர்கள் கண்டிருக்கிற ஒரு அற்புதமான மூலிகை ஆரைக்கீரை, மார்சிலியா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது நீரிலே வளர்வதனால நீராரை என்று அதற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த ஆரைக்கீரை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நண்பன் லவகுமார் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய சகோதரர் லோகநாதன் எம்பிபிஎஸ் டாக்டர். அவருடைய தகப்பனாருக்கு நீரிழிவு வந்து விட்டது. அவர் அப்பொழுதெல்லாம் மிக ஃபேமஸாக இருந்த டயானில் மாத்திரையை கொடுத்து பார்த்தார். பிறகு வந்து பைகோனைடு மாத்திரையை கொடுத்து பார்த்தார். எதிலுமே அவருடைய சர்க்கரை ரத்தத்தில் கட்டுப்படவில்லை. தோஹீசன் அலோபதிக் டாக்டர் என்ன செய்வதென்று தெரியாமல் என்னிடத்துல வந்து கேட்டார். நான் சொன்னேன், அவருடைய அடையாளங்கள் என்ன என்று. அடிக்கடி தகப்பனார் மூத்திரம் போகிறார், சிறுநீர் கழிக்கிறார், மூத்திரம் அடிக்கடி கழிக்கிறார். அதை வைத்து சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தேடினேன். அப்பொழுது சித்தர்கள் சொல்லியிருந்த ஒரு பாடல் எனக்கு கிடைத்தது. நீரிழிவை போக்கும் நெடுநாள் சுரத்தை எல்லாம் ஊரை விடுத்தோட உருக்குங்காள் நாரையரே வெந்நீர் பெய் சோமநோய் வெட்டை அனல் தணிக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். தண்ணீர் விட்டான் கிழங்கு என்று ஒரு தாவரம் இருக்கிறது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிலே இருந்து தயாரிக்கப்படுகிற ரசாயனம் நீரிழிவுக்கு சிறந்த மருந்து என்று தேறியவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு நான் தேடி கண்டுபிடித்து வந்திருக்கிற ஒரு மூலிகை ஆரைக்கீரை, நீராரை. தின்றால் ஒரு சித்தரும் தின்றால் ஒரு சித்தரும் தீராத பைத்தியத்தை பொன்றாத நீரிழிவை புன்னீரை என்றும் இந்த ஊராரை சாராமல் ஓட்டி விடும் நாவிதழாய் நீராரை கீரை அது நீ தின்றால் உருசி தரும். மூலிகை சித்த மருத்துவம் கசக்கம். ஐயோ, அதை எப்படி சாப்பிடுறது சொல்லிடுறாரு. முதல்ல தின்றால் உருசி தரும், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. தீராத பைத்தியத்தை, மூளை கோளாறினாலே ஹிஸ்டீரியா, டிப்ரெஷன் என்று சொல்லுகிற பல்வேறு வகையான பாதிப்புகளை கூட கட்டுப்படுத்துகிற, அதிலிருந்து நலம் பெற உதவுகிற ஆற்றல் இந்த நீராரைக்கு இருக்கிறது என்று தேரையர் சொல்லுகிறார். தின்றால் உருசி தரும், உருசின ருசி, தின்றால் உருசி தரும் தீராத பைத்தியத்தை பொன்றாத நீரிழிவு. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. இந்த சொல் பொன்றாத, பொன்றுதல் என்றால் மடிந்து போதல், இறந்து போதல் அர்த்தம். பொன்றாத என்றால் இரவாத. நீரிழிவு வந்துடுதுன்னா அது சாகாது, நாம சாகிற வரைக்கும் அது நம்ம கூடவே இருக்கும். அதை சொல்றார். பொன்றாத நீரிழிவை புன்னீரை, அடிக்கடி சிறுநீரை கழிக்கிற பாலி யூரியாவுக்கு சொல்ல எப்படி கையாளுறான் பாருங்க. புன்னீரை என்றும் இந்த ஊராரை சாராமல், இந்த ஊராரை வந்து அணுகாமல் ஓட்டிவிடும் நீராரை கீரை. அதுதான் இந்த நீராரை கீரை. அது என்ன பண்ண, அவர் பேர் நடேசன், லவகுமாருடைய தகப்பனார். அவருக்கு போய் இந்த நீராரை கீரையை சேகரித்து வந்து இந்த நீராரை கீரையில இருந்து சூரணம் தயாரித்து அவருக்கு அதை உட்கொள்வதற்கு கொடுத்தேன். ஒரு 2-3 ஆண்டுகள் அவர் சாப்பிட்டார். 105 ஆண்டுகள் வாழ்ந்தார். நீரிழிவினாலே எந்த பாதிப்பும் இல்லாமல் நலமுடன் வாழ்ந்தார். எந்த வேதியியல் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் எடுத்துக்கொண்டது இந்த ஆரைக்கீரையினுடைய சூரணம். ஒரு 2-3 ஆண்டுகள், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த நீராரை கீரைக்குள்ளே இருக்கிறது என்பதை சித்தர்கள் கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? பல்லாயிரம் தாவரங்கள் இருக்கின்றன, பல லட்சம் தாவரங்கள் இருக்கின்றன. அந்த தாவரங்களிலே எந்த தாவரத்திற்கு என்ன பண்பு இருக்கிறதை என்ற ஆய்வு கூடத்திலே வைத்து ஆராய்ந்து கண்டுபிடித்தார்கள். எந்த ஏசெப்டிக் லெபார்டரியில வைத்து ஆராய்ந்து கண்டறிந்தார்கள். இயற்கையோடு இயற்கையாக அவர்கள் வாழ்ந்த போது அவைகளிலே என்னென்ன மருத்துவ பண்புகள் இருக்கிறது என்பது அவர்களுக்கு விளங்கியது. இட் வாஸ் டவுன்லோடட். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெற்றிருந்த பெரும் ஞானிகள் தான் சித்தர்கள். அவர்கள் தந்ததுதான் இந்த
இந்த ஆரைக்கீரை. இந்த கீரையை எப்படி அடையாளம் அறிவதென்றால், ஒரு தண்டு, அந்த தண்டின் மீது 4 கிளைகளாக பிரிந்து இலைகள் இருக்கும். ஒரு காலில் 4 இலை பந்தல் என்று சொன்னேன் இல்லையா, அதுதான் இதை அடையாளம் கண்டறிவதற்குரிய தோற்றம். ஆரைக்கீரை மட்டுமல்ல, இன்னும் பல மூலிகைகளை பற்றி இன்னும் ஒரு 2 முக்கியமான மூலிகைகளை சொல்ல போகிறேன். டயபெட்டிஸ்க்கு என்று சொன்னால் நமக்கு தெரிந்ததெல்லாம் 4 மூலிகைகள். ஒன்று ஆவாரம்பூ, இன்னொன்று நாவல் கொட்டை, அடுத்தது மருதம்பட்டை, அடுத்தது அத்திப்பட்டை. இப்படி நமக்கு தெரிந்த ஒரு 4-5 மூலிகைகளைத்தான் எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவ கடைகளிலும் நாம் கேள்விப்படுகிறோம். அவைகள் இல்லாத சித்தர்கள் சொல்லி இருக்கிற உயர்ந்த மூலிகைகள், நம் காலிலே இடரப்படுகிற நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கிற மூலிகைகள், அந்த மூலிகைகளை பற்றி தான் இப்பொழுது நான் நினைவூட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மூலிகைகளிலே ஒன்றுதான் இந்த ஆரைக்கீரை, மார்சிலியா என்கின்ற ஆரைக்கீரை. இந்த ஆரைக்கீரையில எப்படி அடையாளம் காண்பதென்றால், ஒரு தண்டின் மீது 4 இலைகள் இருக்கும். இதற்காக ஒரு கதை கூட உண்டு. அவை பிராட்டி இடத்திலே ஒரு கேள்வி கேட்டதாகவும், ஒரு காலில் 4 இலை பந்தலடி என்று அவள் அடி என்று சொன்னதாகவும், அதற்கு அவள் இன்னொரு பாடல் சொன்னதாகவும், 8 லட்சணமே யமனேறும் வாகனமே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டில் கூரையில்லா வீடே. கூரையில்லா வீடுனா குடிச்சவரேன்னு அர்த்தம். மட்டில் பெரியம்மை வாகனம் என்ன கழுதையேன்னு அர்த்தம். இத்தனை ஆரையடா சொன்னாய். அது அடே, நீ ஆரையடா அடின்னு சொன்ன, ஆரைக்கீரை தானே நான் ஆரையடா சொன்னாய் அது என்று அவை பிராட்டி சொன்னதாக சொல்வார்கள். இந்த ஆரைக்கீரை இலக்கியத்திலும் கூட சிறப்பு பெற்றிருக்கிறது, மருத்துவத்திலும் நிகரற்ற மருத்துவ சிறப்புடையது. ஆரைக்கீரைக்கும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் மூளை சம்பந்தமான பல்வேறு உபாதைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஆரைக்கீரை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நான் ஒரு மூலிகை சொல்லுகிறேன் என்றால் உடனே இந்த மூலிகை போதும் எனக்கு எல்லாத்துக்கும் என்று முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற மருந்துகள் எதையும் நிறுத்திவிடவும் கூடாது. கூடவே இந்த மூலிகைகளை எல்லாம் பயன்படுத்தி அவ்வப்போது சோதித்து பார்த்து குருதியிலே சர்க்கரையுடைய அளவு கட்டுப்பாட்டில் வருகிறதா என்பதை கணித்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையற்ற வேதியியல் பொருள்களை எல்லாம் குறைத்து மூலிகைகளினாலேயே நலம் பெற்று வாழ முடியும். இதிலே ஒரு நன்மை, நோ சைடு எஃபெக்ட். எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டாலும் எந்த கேடும் இதனால் வராது. இதை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கையோடு என்னுடைய சித்தர் தேசம் என்கின்ற மூலிகை பண்ணையிலே இருந்து இவைகளை காலையில் சென்று சேகரித்து கொண்டு வந்தேன். தமிழ் கூறும் நல்லுலகம் இதை அறிந்து கொள்ளட்டும், பயன்படுத்தட்டும். உலகெங்கும் வாழுகிற தமிழ் அறிவாளிகள் நலமும் வளமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.